ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாமா? ஸோ இந்த ஒரு காமனான கொஷின் தான். பட் இதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணும்போது ரொம்ப பயந்து ஸ்கிரிப்ட் எழுதுனேன். ஏன்னா ஸோ நம்ம கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு அரைங்குறையமாக பார்த்துட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கூடாது அப்படின்றக்காக தெளிவாக கண்டென்ட் யோசிச்சு தான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்பிக்கையோட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வீடியோஸ்க்குலாம் இன்ஃபர்மேஷன் எப்படி எதுனா ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸை கண்டிப்பாக பேசணும், இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணி வைப்பேன். பட் இந்த வீடியோக்கு நான் பெருசாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணவே இல்லை. ஏன்னா இது என்னோட ஒரு ஸ்டோரி தான். ஸோ என் வாழ்க்கையில் நடந்தோ நான் எப்படிலாம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் ஓரளவுக்கு சர்வே பண்ணணும், அதே தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா டிஸ்கிளைமரும் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் கேட்குற டவுட் வந்து லீகலாக அதை இஷ்யூஸ் வருமா சார்? லைக் இப்போ எனக்கு காமர்ஸ் பிஸ்னஸ்க்காக நான் ஜிஎஸ்டி எடுக்கணும், ஜிஎஸ்டி எடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஃபியூச்சரில் நான் வந்து ஒர்க் அவுட் ஆனால் ஒரு ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணணும்னா அங்கே தான் பிரச்சனை வருமானு கேட்பாங்க. பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஒரு ஜிஎஸ்டி எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஜாபில் போய் பிளேஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடி கம்பெனிஸோ கோர் இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி சட்டம் போடுறதே கிடையாது. அஸ் பர் இந்தியன் ரூல் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு முடியலைன்னா எப்போ வேணாலும் டெம்பரரியாகவும் நில் ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லையா பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாபில் போய் செட்டில் ஆகிடலாம். ஸோ அதனால் இங்கே ஜிஎஸ்டி இருக்கிறனால அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க வந்து செக் பண்ணும்போது மாட்டி பார்ப்பலாம் கிடையவே கிடையாது. அதேமாரி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து காலேஜ் படிக்கிறவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க பேரில் ஜிஎஸ்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது லீகலாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் வேணா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் சார்? இதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த நேரத்தில் சொல்கிறேன், 2018 சம்திங்கில், ஐ மீன் 2017 ஆரம்பிச்சிட்டேன், எண்ட்லேயே ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து நான் என்னோடய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா டெய்லி கொடுக்குற பாக்கெட் மேலே கொஞ்சம் சேர்த்து வச்சேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் பார்ட்னர்ன்ற பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ஓடிட்டான். ஓடிட்டான் மீன்ஸ் எனக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த காசு கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஷாம் சுந்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் இருந்தார், அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, அதை எடுத்துகிட்டு என்னோடய பொத்தேரியில் இருக்க ஸ்டேஷனில் ஏறி கிண்டியில் இறங்கி, கிண்டிலேருந்து திருப்பி பஸ் பிடிச்சி ஸ்ட்ரீட் ட்ராவல் பண்ணி அங்கே போய் மொபைல் ஆக்சரிஸ்லாம் வாங்கிட்டு வந்து சோர்ஸ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அன்றைக்கி இருக்க எல்லா காலேஜில் கொடுத்த அசைன்மெண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸ்லாம் அந்த இதில் தோல்லையா ரெக்கார்ட்ஸ்லாம் தோல்லையா அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆர்டர்லாம் பேக் பண்ணி நைட்டாக வச்சுட்டு, ஏன்னா நான் ஒருத்தன் தான் டேஸ் கலர், என் கூட ஜாயின் பண்ண அந்த 2 பேருமே ஹாஸ்டலர்ஸ். எனக்கு வந்து 2018 நான் அப்போ MBA முடிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. இந்த பிஸ்னஸை எப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா, இல்லை நம்ம ஜாபில் போய் உட்காந்துலாமா? எனக்கு 2மே இருந்துச்சு. எனக்கு அப்பவும் அந்த ஜிஎஸ்டி எடுத்தனால பிரச்சனை வருமா அப்படின்னா இல்லை. 2-3 கம்பெனி நான் போய் ஜாப் ட்ரை பண்ணேன். அதில் ஒரு கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாப் கிடச்சிருச்சு எனக்கு. பட் நாளைக்குலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன புதன்கிழமை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், வியாழக்கிழமை ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சார். வியாழக்கிழமை ஈவினிங், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. இந்த 3 நாள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஒன்று, நம்ம ஒரு வேலையில் போய் உட்காந்துடணும். வேலையில் போயிட்டா பிஸ்னஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு நினச்ச மாதிரி வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா வேலைக்கும் போயிட்டு இங்கேயும் வந்து பண்ணி அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா டாஸ்க் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ நான் ஒன்று யோசித்தேன், நம்ம அப்பா அம்மா வந்து நான் உண்மையிலே வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணுற அந்த மணி வச்சு தான் என் வீட்டில் என்னோடய அப்பா அம்மா எல்லாமே வந்து சர்வே பண்ணுன்ற ஒரு இது இல்லை. ஓகேயா, ரொம்ப பெரிய ஹை கிளாஸும் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது? கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை நம்பி இல்லை. ஓகேயா, 2வது கல்யாணம் ஆகலை அப்போ. ஸோ என்னை நம்பி எனக்கு ஒரு ஒய்ஃபோ குழந்தையோ எதுவுமே இல்லை. இந்த 2மே ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரம், சீரியஸாக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த ரெண்டு விஷயம் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னமும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அது நான் தப்பு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஷன் இருக்கணும். பட் இந்த மாதிரி இருந்தும் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தும் பயந்து வேலைக்கு போகிறவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு முடிவு ஸ்ட்ராங் எடுத்தேன், நமக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் இந்த ஏஜில் இல்லை, நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை நம்பி இல்லை, அப்போ தாராளமாக ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த கம்பெனிகிட்ட சொல்லிட்டேன், என்னால் வர முடியல சார், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டோம். எனக்கு அடுத்தபடியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாலும் அவங்க இல்லை, வேற ஒரு எஸ்ஆர்எம்லேயும் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சி அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது எனக்குலாம் சிரிப்பு வந்துச்சு. நானே தான் வேலையை விட்டு போனேன் அப்படின்னு எனக்கு யோசித்தேன். சம்வாட் லைக் அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தேன். இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா, ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோட நிலைமை தான் இருப்பீங்க. இதர் இப்போ உங்களுக்கு 100% ஒரு மிகப்பெரிய ஒரு அசட் என்ன பார்த்தீங்கன்னா 0 கமிட்மெண்ட். இப்போ ஒரு 35 ஏஜ் உள்ள ஆளுங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு திறமை இருக்குது. ஓகே, அவங்களால ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சம் கூட இந்த காமர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஆனால் அவங்களால பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். 100ல் ஒருத்தர் தான். நம்ம இவ்வளோ 7 வருஷமாக இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ பேரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். அது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் ஜாபுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில ஸ்டோரியில் வந்திருக்காங்க. ஏன்னா கவுண்ட் அவ்வளோதான் இருக்காங்க. ஆனால் விமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அதே உங்கள் சேனலில் விமன்ஸ் மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, விமன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கிடையாது. நான் ஒன்றே தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு மென்னுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் மாட்டிப்பாங்க. மாதம் ஆனால் ஒரு 1ஆம் தேதினா வாடகை கொடுக்கணும், இபி பில் கொடுக்கணும், கிராசரி, கேஸ் சிலிண்டரு, பேசிக்கான ஸ்கூல் ஃபீஸு, இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை ஒதுக்கி கொடுக்கணும். அதனால தான் இங்கே வந்து மென்ஸுக்கு அந்த கமிட்மெண்ட்னால தான் உள்ளே வர பயப்படுறாங்க. ஆனால் விமன்ஸுக்கு வந்து அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு பசங்களை தயார் பண்ணி விட்டு நான் ஹஸ்பண்டுக்கும் கரெக்டாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டா அந்த 10:30 ஈவினிங் 4 o'clock வரை அந்த ஷெடியூல் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நான் ஒன்றே குறை சொல்ல நினைக்காதீங்க. அதனால தான் தைரியமாக அவங்க வந்து பிஸ்னஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சில ஸ்டோரியில் வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறணும். இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்சமும் 2 லட்சமும் இல்லை. நீங்கள் ஒரு யங் ஏஜில் உங்களால் அதிகமாக அலைய முடியும், அதிகமாக வந்து ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த பிஸ்னஸை ஆளுக்கு ஒரு 10,000 5,000 போட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் அந்த டைமில் ஆளுக்கு ஒரு 5,000 நம்ம போட்டோம். ஓகே, நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்காக வந்து உடனே உங்கள் அப்பாட்ட போயிட்டு அடம் பிடிச்சி அழுது புரண்டு ஒரு 50,000 1 லட்சம் கொடுக்கலாம் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ஒருவேளை இதில் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இது உங்கள் லைஃப்லையோ உங்கள் பேரண்ட்ஸையோ பாதிக்கக்கூடாது. அந்தளவுக்கு எவ்வளோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, இந்த அமௌண்ட்னால எனக்கு ஒரு பெரிய லைஃப்பில் இம்பாக்ட் ஆக போகிறதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் ஒரு 2-3 பேராக சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுத்தோடனே ப்ராஃபிட் எவ்வளோ வரும், ப்ராஃபிட் எவ்வளோ போகிறோம் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல உங்களுக்கு மிகப்பெரிய லக்கு என்னென்னா, ஒன்ஸ் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக ஷைன் ஆகலாம். ஒன்ஸ் தோத்துட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, செலிப்ரேஷன் பண்ணிருக்கேன், லிஸ்டிங் பண்ணிருக்கேன், கேம்பெயின் பண்ணிருக்கேன், சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் சேல்ஸ் எப்படி பேசணும்னு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஏஜ்லேயே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டீங்க. இதுதான் எனக்கும் கிடைச்ச பாசிட்டிவ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு இந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால கெஸ் பண்ண முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் இருந்தால் 3rd இயர் ஸ்டார்டிங்லையோ இல்லை ஒரு மிட்லியோ ஸ்டார்ட் பண்ண நல்லது. ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு 5th செமஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அதனால வந்து இன்னமும் சொல்கிறேன், ஸ்டடீஸ் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேயா, இதுவும் ஒரு விதமான ஸ்டடீஸ் தான். உங்களோட நீங்கள் எடுத்துக்க பிசிஏவோ பிபிஏவோ இல்லை பிஇ மெக்கானிக் இன்ஜினியரோ இல்லை ஒரு பிடெக் ஐடியோ எதுவானா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பேஷன் இருந்தால் எப்போவுமே அந்த பேஷன்றது உங்களோட மெயின் கெரியரையோ ப்ரொஃபஷனையோ பாதிக்காது. ஓகே, அது ஒரு பக்கம் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், இது ஒரு பக்கம் லேர்ன் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிறது நாலேஜ் தான், இதில் கிடைக்கிறதும் நாலேஜ் தான். இதில் நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து கிடைக்குது. ஓகேயா, ஸோ அதனால் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். அப்பா அம்மாட்ட போய் அடம் முடிச்சு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி லாஸ் பண்ணிடாதீங்க. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் நான் பேசலாமா வேணாமான்ட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக மண்டியில் ஓடிட்டு தான். இந்த வீடியோ வரைக்கும், இந்த செக்மெண்ட் வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு பயமாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாகவே ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போது ப்ராஜெக்ட் கைடு மென்டார் சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்ம காலேஜில் ஒரு வேலை ப்ரொஃபஸர் அவர்கிட்ட போய் பேசணும் சார், அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அதில் கிடைக்கிற ரியல் டைம் நாலேஜை ஒரு ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணலான்னு சார் சொல்லி நீங்கள் பேசி பாருங்கள். மேபி அவங்க அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு மல்டிபிள் ரேஞ்சில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்தி மேக்ஸிமம் சக்ஸஸ் பண்ண பாருங்கள். இன்னொரு பிளான் பி என்னென்னா, இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு ரெஸ்யூமில் ஆட் பண்ணி ஒரு இ-காமர்ஸ் ஸ்டூடெண்ட் கம்பெனியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோ கண்டிப்பாக நீங்கள் வேலை கிடைக்கும்போது இதை ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் நினைக்கிறாலோ தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எங்கள் டீம் ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சவங்க தான் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது தப்பு கிடையாது. பட் ரீசெண்ட் டைமில் தான் நாங்கள் இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட், அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டுலேருந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் மக்களை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டாக தான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் வரிசையாக. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நிவேதா மேம், அதுக்கு முந்தின மந்த் பார்த்தீங்கன்னா சதீஷ், அதுக்கு முன்னாடி மலை பிரகாஷ், நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஈவன் அதை மனசில் வச்சுட்டு தான் இங்கே கோர்ஸே கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். அதாவது பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் மட்டும் டெவலப் பண்ண எங்கள் கோர்ஸை இப்போ இன்னொரு சீரிஸ் கோர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். லைக் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஜாப் தேர போர்ட்டல் எப்படி போய் நம்ம ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் நம்மளே எப்படி தயார்படுத்திக்கிறது, அவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும், A to Z ஒரு ஜாபில் போய் உட்காரதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டோட்டல் வீடியோவாக நம்ம கோர்ஸில் ஒரு சீரிஸாகவே ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சு. இந்த வீக்லேயே பப்ளிஷ் பண்ணுறோம். இதை வந்து ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் அதையும் பாருங்கள். சைட் பை சைட் பிளான் பிக்கு அதையும் தயார்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.